ரெஸ்டாரண்ட்லேருந்து ஸ்டஃப் புரோட்டா பண்ணுறோம். நம்ம புதுசாக இந்த மெனு நம்ம இங்கே அப்படியே அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். ரெஸ்டாரண்ட்லேருந்து ஒரு புரோட்டாவுக்கு நம்ம ஆர்டினரி புரோட்டாவுக்கு 3 புரோட்டா சைஸில் மாவு எடுத்து அதை அழகாக பருத்தி ப்ளேஸ் பண்ணுறோம் பாருங்கள். சிக்கன் ஸ்டஃப் புரோட்டா நம்ம சிக்கன் மசாலா ரெடி பண்ணியிருக்கிறோம். நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கின நான்வெஜ் மசாலா தான், அதில் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறோம். சிக்கனை சின்ன சின்னதாக கட் பண்ணி மசாலையிலே நல்லா கொதிக்க விட்டுருக்குறோம். அடிஷ்னலாக குருமிளகு பொடி, வத்தல் சுரசுன்னு பொடிச்ச முடி அடிஷ்னலாக சேர்த்துருக்குறோம். அது நல்ல காரசாரமாக இருக்கும். ப்ளேஸ் பண்ணி இது ஓரளவு நம்ம குக் பண்ணுறோம். இது நம்ம ஸ்பெஷலாக நம்ம ரெஸ்டாரண்ட்டில் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அப்படி பார்த்திங்கன்னா ஒரு முட்டை நம்ம ஆம்லேட் பண்ணுற மாதிரி நல்லா பீட் பண்ணி அதை நல்லா கடைஞ்சி அந்த முட்டையும் அப்படியே மேலே சேர்த்துக்கிறோம். சேர்த்து அப்படியே ப்ளேஸ் பண்ணுறோம். கொஞ்சம் வேக விடுறோம். கொஞ்சம் ஆயில் ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அப்படி மடிக்கிறோம் பாருங்கள். நம்ம மாவு ப்ளேஸ் பண்ணுற டைமில் 1-2 இடங்கள் லைட்டாக கீர்ன மாதிரி இருந்தால் கூட தப்பு கிடையாது. நம்ம ஃபோல்டு பண்ணுற டைமில் சரியாயிரும். மீடியம் தீயில அப்படியே நம்ம வேக விடுறோம். மறுபடியும் ஆயில் ப்ளேஸ் பண்ணுறோம். திருப்பி போடுறோம். மீடியம் தீயிலே ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே குக் பண்ணணும். மறுபடியும் மறைச்சி போட்டுருக்குறோம். ப்ரௌன் கலர் ஆகிட்டு பாருங்கள். இன்னும் 2 நிமிஷத்தில் இந்த சிக்கன் ஸ்டஃப் புரோட்டா ரெடி ஆயிரும். நாளாக கட் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்குறோம். ஸ்டஃப் புரோட்டா வேணும்னு ஆசைப்படுறவங்க நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க.